இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் புயல் எப்போது கரையை கடக்க வாய்ப்பு உள்ளது உள்ளிட்ட விவரங்களை வழங்க தனியார் வானிலை ஆய்வாளர் பாலசுப்ரமணியம் இணைகிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சார். தற்பொழுது புயல் சென்னையை நெருங்கி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த புயலானது வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த புயலானது எந்த நேரத்தில் கரையை கடக்கும், அந்த நேரத்தில் மழை பொழிவு எவ்வாறு இருக்கும் போன்ற தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. பெய்ஞ்சால் புயல் இன்று மாலை காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே புதுச்சேரிக்கு அருகே, அதாவது என்னுடைய கணக்குப்படி புதுச்சேரிக்கு வடக்கே கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை சொல்லியிருக்கிறது. தற்போது அது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவில் தற்போதுனாக்க இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி நிலை கொண்டிருக்கிறது. புயலோடு தொடர்புடைய வலிமையான மேகங்கள் எல்லாம் மெல்ல கரையை மீது ஏற தொடங்கி இருக்கின்றன. இதனால மணிக்கு 1 சென்டிமீட்டர் முதல் 2 சென்டிமீட்டர் வரையான மழை இப்போது கடலோர மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கிறது. என்னுடைய கணிப்புப்படி காலை 10 மணி முதல் 2 மணி வரை மணிக்கு 3 முதல் 4 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும். மாலை ஒரு 5:30 மணி போல அது கரையை கடக்க தொடங்கும். கரையை கடக்க தொடங்கும்னா அது கரை மேலே ஏறும். முழுவதுமாக கரையை கடப்பதற்கு ஒரு 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் ஆகலாம். இதுதான் புயல் பற்றிய தற்போதைய நிலைமை. நாம் புயலுடைய கரையை எப்போது கடக்கும் என்பதற்கான அறிவிப்புகளுக்கு வானிலை மையம் தகவலுக்காக காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களிடத்திலே புயல் எந்த இடத்தில் இருக்கிறது, எப்போது கரையை கடக்கப் போகிறது என்பதை துல்லியமாக கணிக்கக்கூடிய வசதிகள் அதிகமாக இருக்கின்றன. எனவே சென்னை மண்டல வானிலை ஆராய்ச்சி மையம் தருகின்ற தகவல்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். பெஞ்சல் புயல் சென்னையை நோக்கி நெருங்கி வருவதாக தற்பொழுது செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான கூடுதல் விவரங்களை தந்தமைக்கு நன்றி பாலசுப்ரமணியம் சார். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்